அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 21 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டில் விடுதலை புலிகள் 2 விமானங்கள் ஸ்ரீலங்காவில் ஊடுருவி குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் 2 பேர் பலியானதாகவும் 42 பேர் படுகாயமடைந்ததாகவும் இதனால் அரசு கட்டடங்கள் பல சேதமடைந்ததாகவும் உலகத்தில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியான இந்த செய்தியை கண்டு பரபரப்பு அடைந்திருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகர் கோட் வளாகத்தில் கைதிகள் 2 பேரை கூலிப்படையினர் 3 பேர் சுட்டுக் கொண்டுள்ளதாகவும் இதைத் தொடர்ந்து கூலிப்படையினருக்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த என்கவுண்டரில் 3 கொலையாளிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பரபரப்பான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க தலைநகரான வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவருடைய இல்லமான வெள்ளை மாளிகை முன்பு தமிழ் ஈழத்தில் நடைபெறும் அட்டூழியங்களை இலங்கை அரசை கண்டிக்க வேண்டும் என்றும் உடனடியாக அங்கு போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று 7000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் அவருடைய வீட்டின் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும் அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் முதலில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒரு வீட்டில் முன் நடத்தியிருக்கும் தமிழர்களை பற்றி நன்கு அறிந்து கொண்டதாகவும் அங்கிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் பிரதம வேட்பாளருமான திரு எல்.கே. அத்வானி அவர்களை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் சி முல்போர்ட் அவர்கள் இன்று டெல்லியில் சந்தித்து பேசியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இன்று ஒரு மாபெரும் அந்தர் பெல்ட்டியை அடித்திருக்கிறார். மேற்கு வங்காளத்தில் நிருபர்களை சந்தித்த அவர் இலங்கையில் எல்டிடி விமானப்படை தாக்குதல் பற்றி கேட்டதற்கு இலங்கையில் அரசியல் தீர்வு காண்பதே வழி என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுடைய வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரும் வன்முறை ஏற்பட சுப்பிரமணிய சாமியும் சோவுந்தம் காரணம் என்றும் பார்ப்பனியர்கள் கூட்டு வைத்துக் கொண்டு தமிழகத்தை பிளவுபடுத்தவும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை கவிழ்க்கவும் இந்த பிராமணர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து அமைச்சர் திரு டி.ஆர். பாலு அவர்கள் இன்று உளுந்தூர்பேட்டை எழுத்தூர் 4 வழி சாலையை திறந்து வைத்து பேசியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் பேருந்து அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வன்முறையாளர்களை கண்டதும் சுட தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் கே.பி. ஜெயின் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை அடையாறு பெண்கள் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கீதா கர்ப்பிணியிடம் தாலியை லஞ்சமாக கேட்டபோது கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் பிடிபட்டு இன்ஸ்பெக்டர் கீதா கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 21 பிப்ரவரி 2009 பிற்பகல் 5:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் வெயில் அதிகமாக இருந்தது இன்றும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.